இளந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வல்லவன் நீ, மறை சொல்லுவன் நீ, மறை நாலு கெட்டா துல்லிபன் நீ, துணையற்றவன் நீ, என்றும் துய்யவன் நீ. கல்விலும் நீ, என் கருத்திலும் நீ, இரு கண்ணிலும் நீ, இல்லிலும் நீ, இணையற்றவன் நீ, எம் இறையவன் நீ. ஞானமாமேதை பீர் முகமது வலியுல்லாவுடைய வார்த்தைகளால் வல்ல இறைவனை புகழ்கின்றேன். அவ்வல் முகம்மது, ஆகிர் முகம்மது, அவ்வல் முகம்மது, ஆகிர் முகம்மது. ஆறுயிர்கள் எவ்வும் முகம்மது, எங்கும் முகம்மது. என்னுள்ளத்தே செவ்வும் முகம்மது, ஞான முகம்மது. சித்தி முத்திகி நவ்வும் என் தந்தையர்க்கு ஆனந்தமாம், ஆனந்தமாம் நபிநாயகமே, நபிநாயகமே, நபிநாயகமே. கோட்டாறு ஞானியார் சாபி ஒலியுல்லாவுடைய ஞான தீபதிக்க பாடலால் எம்பெருமானாரின் செலவாத்து சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். சுன்னத் ஜமாத் பேரியக்கம் நடத்துகின்ற 1500வது மீலாது பெருவிழா முத்தமிழ் இலக்கியங்களில் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையரங்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. முதலிலே இந்த அரங்கை ஏற்பாடு செய்த பெருமக்களை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீலாது மேடைகளிலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் முதலாக இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை மையப்படுத்தி பெருமானார் புகழ்பாடுகின்ற ஒரு இலக்கிய அரங்காக இந்த அரங்கை சுன்னத் ஜமாத் பேரியக்கம்தான் முதலாக தமிழகத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதற்காக அந்த பெருமக்களை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இது காலத்தினுடைய தேவை. காலத்தின் தேவையை அவர்கள் நிறைவு செய்திருப்பதாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் கவிதைகளெல்லாம் வேண்டாம், இலக்கியங்களெல்லாம் தேவையில்லை என்கின்ற ஒரு ஒற்றை குரல் ஆங்காங்கே நம்மை சீண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே கவிதை இலக்கியங்களில் பெருமானார் புகழ் எப்படி பாடப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஒரு தனி அரங்கு என்பது பாராட்டுக்குரிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாத்தை அறியக்கூடிய வாய்ப்பு நமக்கு விரல் நுனியிலேயே கிடைத்துவிட்டது. ஒரு மொபைல் ஃபோனை தட்டினோம் என்று சொன்னால், தடவினோம் என்று சொன்னால், மார்க்கம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் குர்ஆன் ஹதீஸ் விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வாசல் திறந்திருக்கின்றது. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால்
உங்களுக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு என்ன வாய்ப்பு என்பதை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள், இறைநேச செல்வர்கள் சொன்னால்தான் அது மட்டும்தான் மார்க்கமாக நமக்கு கிடைத்தது. வேறு எந்த வழியும் இல்லை அன்றைக்கு மார்க்கத்தை நாம் பெறுவதற்கு என்பதை பார்க்கிறோம். ஏன் நமக்கு தப்சீர் தர்ஜுமா கூட கிடைத்து 100 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் ஆகிறது. 1933க்கு பின்னால் தான் உத்தமபாளையம் மௌலானா எஸ் அப்துல் காதர் பாக்கி அவர்களுடைய தப்சீர், குரான் தப்சீர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கின்றது. அதே சமகாலகட்டத்தில் தான் அல்லாமா ஆக்க அப்துல் ஹமீது பாக்கி அவருடைய தர்ஜுமா வர ஆரம்பிக்கிறது. எனவே நமக்கு விரிவுரைகளும் திருக்குரான் விரிவுரைகளும் ஹதீஸ் தொகுப்புகளும் கிடைக்க ஆரம்பித்தே ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக இருக்கின்ற காலகட்டத்திலே அதற்கு முன்னால் தமிழில் மார்க்கத்தை சொன்னது யார், தமிழில் மார்க்கத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தது யார் என்பதுதான் இன்றைய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு தமிழிலே என்ன செய்வார்கள், மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். நம்மவர்களுக்கு தமிழ் பேச தெரியுமே தவிர பெரும்பான்மையானவர்களுக்கு எழுத தெரியாது. பெண்கள் ஓரளவு அரபு மொழியிலே பயிற்சி உள்ளவராக இருந்தார்கள். அலிபுபை போன்ற அரபு அச்சரங்களை தெரிந்தவர்களாக நம்மவர்கள் இருந்தார்கள். எனவே தமிழில் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்க பேரறிஞர்கள், இறைநேச செல்வர்கள் அன்றைக்கு முயற்சியத்தின் விளைவுதான் அரபு தமிழில் இலக்கியங்களை படைத்தது, அரபு தமிழில் குரான் தப்சீர் தொகுப்புகளை கொண்டு வந்து சேர்த்தது. 1870 இலங்கை பேர்விளை என்கின்ற ஊரை சார்ந்த மௌலானா ஆலிம் பெருந்தகை முகமது முஸ்தபா ஆலிம் அவர்கள்தான் முதலாக தர்ஜுமாவையும் தப்சீரையும் சேர்த்து இணைத்து அரபு தமிழிலே முதலாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஃபதுஹுர் ரஹ்மான் ஃபி தர்ஜுமத்தி தப்சீரில் குரான் என்கின்ற தொகுப்பை நமக்கு தந்தார்கள். இதுதான் முன்னோடியாக இருந்தது. அரபு தமிழின் மூலம்தான் நமக்கு முதலில் மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பித்தது, எழுத்து வடிவத்திலே கிடைத்தது. அதற்கு முன்னால் உங்களுக்கு தமிழில் இஸ்லாமிய வரலாற்றை, மார்க்கத்தினுடைய செழுமை வாய்ந்த விழுமியங்களை, பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அதற்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது யார், தந்தது யார், தமிழில் எடுத்து உரைத்தது யார் என்று சொன்னால் இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் தான் சொன்னார்கள். 400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானாருடைய வரலாற்றை உமறு புலவர் சீரா புராணமாக தமிழிலே பாடிவிட்டார். ஷேக் சதகத்துல்லா அவருடைய வழிகாட்டுதலிலே அதை அவரை பாடினார்கள். 400 ஆண்டுகளுக்கு முன்னால் தக்கரை மெஞ்ஞானி பீர் முகமது வலியுல்லா அவர்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை, மசாயில்களை, விளக்கங்களை எல்லாம் திருநெறி நீதம் என்று தமிழிலே பாடிவிட்டார்கள். தமிழில் வந்த முதல் மார்க்க சட்ட விளக்க நூலே திருநெறி நீதம் தான். அதுவும் சதகத்துல்லா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் பீர் முகமது வலியுல்லா அவர்கள் பாடியதாக பீரப்பாவே தன்னுடைய பாடல் தொடக்கத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படியானால் இலக்கியத்தை தூரை நிறுத்திவிட்டு நீங்கள் எப்படி வளர்ந்தீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒன்று மட்டும் உறுதியான விஷயம், முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பொது சமூகத்திற்கும் மார்க்கத்தையும் மார்க்கத்தினுடைய வரலாற்றையும் பெருமானுடைய புகழையும் முதலாக கொண்டு சேர்த்தவர்கள் இந்த இலக்கியவாதிகள் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை விட்டுவிட்டு இங்கு ஒரு மார்க்க வளர்ச்சி என்பது சாத்தியம் இல்லை என்பதை இன்றைக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மேடை அமைந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இங்கே எனக்கு நற்றிலக்கியங்களில் நபிநாதர் புகழ் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். சிற்றிலக்கியங்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். சிற்றிலக்கியத்தை நற்றிலக்கியமாக மாற்றியதற்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா சிற்றிலக்கியங்களுக்கெல்லாம் களிமா சொல்லிக் கொடுத்து, ஒளி செய்து களிமா சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்துக்கு ஆக்கியவர்கள் இஸ்லாமிய புலவர்கள். எனவே சிற்றிலக்கியங்களை நற்றிலக்கியங்கள் என்று தலைப்பு கொடுத்ததும் கூட பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கிறது. இங்கே நிறைய சிற்றிலக்கியங்கள் பாடப்பட்டன. 96 வகை பிரபந்தங்கள் சிற்றிலக்கியங்கள் உண்டு என்று இலக்கணம் பேசுகிறார். உலா, அந்தாதி, தூது, பிள்ளைத்தமிழ் என்று நிறைய, கலம்பகம் என்று நிறைய உண்டு.
முஸ்லீம்களே நிறைய மசாலா, கிஸ்ஸா, முனாஜாத்து, படைப்போர் என்று நிறைய சிற்றிலக்கியங்களை படைத்தார்கள். நிறைய சிற்றிலக்கியங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் நற்றிலக்கியங்களாக இவர்கள் மாற்றினார்கள். இஸ்லாமிய புலவர்கள் நற்றிலக்கியங்களாக மாற்றினார்கள். எப்படி என்றால், அன்றைக்கு அருணகிரி அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து பாடினார். கழுகுமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது காவடி சிந்து பாடினார். காவடி எடுத்து செல்லக்கூடியவர்கள், விரதமிருந்து செல்லக்கூடியவர்கள் ஒரு துள்ளல் நடையிலே செல்வார்கள். அந்த நடைக்கு ஏற்ப அந்த மெட்டு அமையும், சிந்து மெட்டு அமையும். காவடி சிந்து பாடியவுடன் அந்த மெட்டு, அந்த பாடல் தமிழகம் முழுவதும் பிரபல்யமானது. அந்த மெட்டு இசையை விட்டுவிட்டு யாரும் நகர்ந்து வெளியே போக முடியாத அளவுக்கு காவடி சிந்துடைய இசை எல்லோரையும் கவர்ந்த பொழுது காளை அசனலி புலவர் பார்த்தார். இந்த மெட்டில் பெருமானார் மீது ஒரு காவியம் பாட வேண்டுமே, எப்படி பாடுவது? காவடி சிந்து பாட முடியாது. ஏன்னா காவடி எடுப்பது இன்னொரு சமூகத்தினுடைய வழிபாட்டு மரபு. இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி இல்லை. எனவே என்ன செய்தார்கள்? காவடி சிந்தை பூவடி சிந்தாக பாடினார். அதே மெட்டில் பெருமானார் மீதும் ஹவுது நாயகத்தின் மீதும் நாகூர் நாயகத்தின் மீதும் தன்னுடைய குருநாதர் சையத் முகமது வலியுல்லா அவர்கள் மீதும் என்ன செய்தார்கள்? பாவடிகளை பூவடிகளாக மாற்றி அவர்கள் பூவடி சிந்து என்று பாடினார்கள். எனவே ஒரு இலக்கியத்தை எப்படி இவர்கள் நற்றிலக்கியமாக மாற்றினார்கள் என்பதற்கான சான்றாக இதை சொல்கின்றேன். அதுபோலத்தான் உலா என்று ஒரு இலக்கியம், சிற்றிலக்கியத்து ஒன்று உண்டு. காப்பியங்களிலே தலைவன் உலா வருகின்ற பொழுது தலைவி பார்த்து காதல் கொள்வாள் என்பது மரபு. ஆனால் அந்த உலா இலக்கியத்தை தனியாக இஸ்லாமிய புலவர்கள் பாடவே இல்லை. எல்லா சிற்றிலக்கியங்களையும் பாடியவர்கள், வடிவங்களையும் பாடியவர்கள் தனியாக உலா இலக்கியம் பாடவே இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், தலைவன் உலா வருகின்ற பொழுது 7 பருவ மகளிர்கள் அந்த தலைவன் மீது காதல் கொண்டு காமம் அழிவதாக பாடுவது. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்கின்ற 7 பருவ மகளிர் தலைவன் வீதி உலா வருகின்ற பொழுது அவன் அழகில் மயங்கி காதல் கொள்வதாக எப்படி பாடுவது? இஸ்லாமிய மரபு, ஒழுக்க, மாண்பு அதை ஒத்துக்கொள்ளாது. எனவே எல்லா சிற்றிலக்கியங்களிலும் வடிவங்களிலும் இலக்கியம் பாடியவர்கள் உலா இலக்கியத்தை தனியே பாடவே இல்லை, விட்டுவிட்டார்கள் என்று வருகிற பொழுதுதான் இஸ்லாமிய புலவர்களை நாம் எந்த தரத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்பது இங்கே புரிகிறது. அதுபோல குறவஞ்சி இலக்கியம் இருக்கிறது. குறவஞ்சி இலக்கியத்தில் மிக முக்கியமான விஷயமே குறத்தி குறி சொல்வது தான். தலைவி காதல் நோயால் மெலிந்திருக்க குறத்தி குறி சொல்வார். குறத்தி குறி சொல்லக்கூடிய குறி சொல்வது எப்படி இஸ்லாத்தின் அனுமதியாகும்? ஒத்துக்கொள்ள முடியாது. எனவே குறவஞ்சி இலக்கியத்தை எடுத்துக்கொண்ட நம்முடைய கவிஞர்கள், குறிப்பாக ஞான கவிஞர்கள், பிறப்பா போன்றவர்கள் எல்லாம் அந்த சிங்கன் சிங்கி உரையாடல் என்று ஒன்று உண்டு. குறவனும் குறத்தியும் உரையாடிக் கொள்வது உண்டு. அந்த உரையாடல் பகுதி அதிகமாக எடுத்து வைத்துக்கொண்டு ஞான தத்துவ விளக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே குறவஞ்சி இலக்கியங்களை பயன்படுத்தினார்களே தவிர குறத்தி குறி சொல்லக்கூடிய முதன்மையான பகுதியை அந்த இலக்கியத்திலே விட்டு விடுகிறார்கள். இஸ்லாமிய மரபுகளை மீறாமல் நின்றுதான் இலக்கியம் படைத்தார்கள். அதுபோல படைப்போர் இலக்கியம் ஒன்று என்பது ஒன்றை இஸ்லாமிய புலவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஏற்கனவே தமிழகத்திலே பரணி இலக்கியம் ஒன்று உண்டு, போர் பாடக்கூடியது. கலிங்கத்து பரணி பிரபல்யமான ஒரு நூல். போர் பாடக்கூடிய கலிங்கத்து பரணி இருக்கிறது, பரணி இலக்கியம் இருக்கிறது. ஆனால் பரணி இலக்கியம் இருக்க ஏன் படைப்போரை உருவாக்கினார்கள்? இன்னொரு இலக்கியத்தை அதே சாயலில் போர் பாடுவதற்கு ஏன் உருவாக்கினார்கள்? பரணி இலக்கியத்திலே பாலை நிலத்தின் கடவுளான காளியை பாட வேண்டும், காளிக்கு கூழடுதலை பாட வேண்டும், பேயை பாட வேண்டும், குருதிப்பலியை பாட வேண்டும், எல்லாம் மரபு. இதெல்லாம் இஸ்லாத்திலே ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் என்கிற காரணத்தினால் பரணி இலக்கியத்தில் போர் பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு படைப்போர் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய இலக்கியத்தை உருவாக்கினார்கள். இஸ்லாமிய விழுமியங்கள், இதனுடைய மரபுகள், பண்பாடுகள் அத்தனையும் வரம்பு மீறாமல் இஸ்லாமிய புலவர்கள் பாடினார்கள். இவர்கள் எதையும் வாசிப்பதில்லை, கேட்பதும் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒதுக்கக்கூடிய ஒரு விதமான கடிவாள போர்வையிலே அழிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லிக் காட்ட வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அதுபோலத்தான் கலம்பகம் என்கின்ற ஒரு இலக்கியம் இருக்கிறது. கலம்பகத்தில் மக்கா கலம்பகம், மதீனா கலம்பகம் என்று நிறைய இஸ்லாமிய புலவர்கள் பாடியிருக்கிறார்கள்.
கலம்பக இலக்கியத்தில் 18 உறுப்புகளை வைத்து கொண்டு பாட வேண்டும். அதில் ஒரு உறுப்பு என்ன தெரியுமா? களி என்று உறுப்பு. களினா கல்லுண்டு மகிழ்ந்து ஆடுவது, கல்லுண்டு மகிழ்ந்து ஆடக்கூடிய களி. 18 உறுப்புக்களில் 17 உறுப்புக்களை உள்ளே கொண்டு வந்த இஸ்லாமிய புலவர்கள் களியை விட்டு விட்டார்கள், கல்லுண்டு மகிழ்தலை விட்டு விட்டார்கள். அது ஹராம் என்கிற காரணத்தினால் அந்த ஒரு உறுப்பை விட்டுவிட்டுத்தான் பாடியிருக்கிறார்கள். எனவே சிற்றிலக்கியங்களை நற்றிலக்கியங்களாக மாற்றியவர்கள் இஸ்லாமிய புலவர் என்ற அடிப்படையிலே இவர்கள் பொருத்தமான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். அதுபோல ஒரு செய்தி அல்லது ஒரு கேள்வியை இந்த மன்றத்தில் நான் வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களில் யாராவது ஒருவர் அல்லது மார்க்க சொற்பொழிவாளர்களில் யாராவது ஒருவர், இல்லை என்றால் நாங்கள் தான் இஸ்லாத்திற்கு அதாரிட்டி என்று அக்குமார்க்கு முத்திரை பதிக்கப்பட்டு சிலர் தங்களை சொல்லிக் கொள்கிறார்களே, அவர்களில் யாராவது ஒருவர் ஒரு பள்ளிக்கூடத்திலோ ஒரு கல்லூரியிலோ சென்று வகுப்பறையில் இஸ்லாத்தை பேச முடியுமா? இஸ்லாமிய வரலாறுகளை சொல்ல முடியுமா? பெருமானார் நபிகள் நாயகத்தினுடைய சீர்திருத்தங்களை பேச முடியுமானா பேச முடியாது, அனுமதி கிடையாது, சட்டப்படி முடியாது. எந்த பள்ளிக்கூடத்திலும் எந்த கல்லூரிகளிலும் சென்று வகுப்பறைகளிலே இஸ்லாத்தை பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இஸ்லாத்தை என்ன எந்த சமயத்தையும் பேச முடியாது. ஆனால் நாங்கள் பேசுவோம். இலக்கியவாதிகள், இலக்கியம் படித்த பேராசிரியர்கள், தமிழாசிரியர்கள் நாங்கள் என்ன செய்வோம்? வகுப்பறைகளுக்குள்ளே சென்று பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை பாடம் நடத்துகிற பொழுது இஸ்லாத்தை பேசுவோம், இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை பேசுவோம், வரலாற்றை பேசுவோம், பெருமானாருடைய சீர்திருத்தங்களை பேசுவோம், மாண்புகளை பேசுவோம். அனுமதி உண்டு. ஏனென்றால் இஸ்லாமிய இலக்கியங்கள் அங்கே பாடமாக கற்பிக்கப்படுகின்றன. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இஸ்லாத்தை பற்றிய புரிதல் மாணவர்களுக்கு ஏற்படுகிறது, பொது சமூகத்துக்கு ஏற்படுகிறது, வளரக்கூடிய தலைமுறைக்கு ஏற்படுகிறது. இதுதான் இஸ்லாமிய இலக்கியம் ஏற்படுத்திய மகத்தான ஒரு சாதனையாக இருக்கின்றது. பொதுவாக பாடத்திட்டங்களிலே பாடங்களை முடிவு செய்யக்கூடியவர்களுக்கு பெரிதும் தெரிஞ்ச சீரா புராணம் தான். அடுத்து கொஞ்சம் குணங்குனிமத்தான் பாட்டு தெரியும். அல்ல பெரும்பாலும் என்ன செய்வார்கள்? சீரா புராணத்தில் ஒரு படலம் அல்லது குணங்குனிமத்தான் பாடல்கள் சில எடுத்து வைத்து பாடத்திட்டத்தை வச்சுருவாங்க. இப்போ சமீப காலமாக ஒரு 10-15 ஆண்டுகளாக நிறைய தன்னாட்சி கல்லூரிகள் வர ஆரம்பித்தன. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், தன்னாட்சி அதிகாரத்தை பல கல்லூரிகள் பெற்றுவிட்டன. பெற்ற பின்னால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் பாடத்திட்டங்களை அவர்களே உருவாக்கி கொள்ளலாம். கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ்துறையே அதற்குரிய நிபுணர்களை வைத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது பலர் தொடர்பு கொள்கிறார்கள். சீரா புராணம், குணங்குடிமஸ்தான் பாடல்களை தாண்டி மாணவர்களுக்கு எளிதாக இஸ்லாமிய இலக்கியங்களை இஸ்லாத்தை பற்றி கொண்டு போவதற்கு எங்களுக்கு தேர்வு செய்து தாளுங்கள் வருகிற பொழுது நாங்கள் பல இலக்கியங்களே தேர்வு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியிலே 20 பாடல்கள் நபிகள் நாயகம் மான்மி மஞ்சி பசாவதானி பேக்குத்தமி பாவலர் பாடிய 20 பாடல்கள் அங்கே பாடத்திட்டத்தில் இருக்கின்றன. அதே போல புனித சேவியர் கல்லூரி பாளையங்கோட்டை எல்லாம் தேர்வு செய்து நான் தான் கொடுத்தேன். ஒரு 25-30 பாடல்கள் சதாவதான சேக்குத்தம்பி பாடிய பாடல்களும் பீரப்பாவுடைய பாடல்களும் பாடத்திட்டத்திலே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சது? பெருமானார் புகழை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான் இங்கே பேசப்பட்டது போல. ஆனால் பிற சமூகத்து பிள்ளைகளுக்கு, வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது யார் என்று சொன்னால் இஸ்லாமிய புலவர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள், சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தெய்வம், ஒன்று மதம், ஒன்று மக்கள் ஜாதி என நன்று பெற கூறியவை நாட்டில் நான்மறையும் குன்று பெரு தீபமென கோத்தளித்து காத்த உங்கள் துன்று முயர் மாபெருமை சொல்லற்கு எளிதேமோ சோதி நபி நாயகமே சொல்லற்கு எளிதேமை என்று பாவலர் பாடுகிறார். இங்கே பாடப்பட்ட பாட்டு கல்லால் எரிந்திருகால் காயமுறை கண்ட குடும்பம், அதில் உள்ள பாட்டு தான். பள்ளியடை போந்ததில்லை, பாறைகளை கட்டதில்லை, தெள்ளிய விஞ்ஞானவியல் சேர்ந்திருந்து தேர்ந்ததில்லை, ஒள்ளிய மெய்போத நலம் உற்ற தத்துவ தொகுதி அள்ளிய நல் ஆய்வுடைமைக்கு ஆரே வியவாதார் அநாதி நபி நாயகமே ஆரே வியவாதார்.
பெற்ற சிறு பெண்மகவை பேணி வளர்த்தூர்ப்புறத்தே பெற்ற சிறு பெண்மகவை பேணி வளர்த்தூர்ப்புறத்தே உற்ற குழி தோண்டி உயிரோடு புதைத்து ஓகை மிகும் அற்றமிலா வன்கணரும் அன்பு நிலை கண்டுணர்ச்சி பற்ற வழி காட்டும் உங்கள் பண்புடைமை போற்றுவோமோ பக்த நபி நாயகமே பண்புடைமை போற்றுவோமோ என்று அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் முஸ்லீம் அல்ல, மாற்று சமயத்தை சார்ந்த ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறார்கள். நடத்துகிற பொழுது நம்மிடம் கேட்கிறார்கள், இதற்கெல்லாம் என்ன விளக்கம் என்று கேட்கிற பொழுது குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய வழக்கத்தை பெருமானார் ஒழித்து பெண்ணுக்கான வாழ்வு உரிமையை நிலைநாட்டியதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். பெருமானார் செய்த சீர்திருத்தங்களை எல்லாம் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதுதான் பெருமானாருடைய புகழ் பாடக்கூடிய நற்றிலக்கியங்களுடைய மகத்தான செய்தியாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன என்றால், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலே பல மகத்தான புரட்சிகளை ஏற்படுத்தினார்கள். அந்த புரட்சிகளை எல்லாம் இலக்கியங்களிலே தமிழ் புலவர்கள் கொண்டு வந்து சமூகத்துக்கு சேர்த்தார்கள். இறுதி ஹஜ்ஜுரையிலே ஹஸ்வா ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டுதான் பெருமானார் பிரகடனப்படுத்தினார்கள், இன்று முதல் இனத்திமிர் குலத்திமிர் அத்தனையும் என் காலடியில் போட்டு மிதித்து விட்டேன் என்று பேசினார்கள். இதுதான் உலகத்தில் சமூக நீதியை நிலைநிறுத்திய பிரம்மாண்டமான கோஷமாக அமைந்தது. இன்று முதல் இனத்திமிர் குலத்திமிர் அத்தனையும் என் காலடியில் போட்டு மிதித்து விட்டேன் என்று பிரகடனப்படுத்தினார்கள். சமூக நீதி இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட்டது. மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய உயர்ந்த பண்பாட்டு நெறி உருவானது. தமிழில் ஒரு சிற்றிலக்கியம் உண்டு, பள்ளி இலக்கியம் என்று பெயர். எல்லோரையும் பாடினார்கள் தமிழ் புலவர்கள், எல்லா சமூகத்தவர்களையும் பாடினார்கள். ஆனால் பள்ளர்களை பாடவில்லை. ஏனால் அவர்கள் விளிம்பு நிலையில் வாழுகின்ற கீழ்ஜாதியாக அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். உழுது உண்போர் உழுவித்து உண்போர் என்று தொல்காப்பியன் பேசுவான். அதிலே உழுவித்து உண்போராக இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் பள்ளர்களாக இருந்தார்கள், தீண்டத்தகாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மீது யாரும் இலக்கியம் பாடவில்லை. அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உணர்வு உண்டு, வாழ்க்கை உண்டு என்பதை முதலாக சொல்லி முக்கூடர் பள்ளி இலக்கியத்தை பாடியது ஒரு முஸ்லீம் புலவர், என்ஐனார் புலவர் என்று சொல்லக்கூடியவர். இதான் சமூக நீதியை இலக்கியத்தில் நிலைநிறுத்திய மாண்பு இஸ்லாமிய புலவர்களால் ஏற்பட்டது. இந்த முக்கூடர் பள்ளி வந்த பிறகு அதனுடைய தாக்கத்தால் இன்னொரு இலக்கியம், இஸ்லாமிய இலக்கியம் பிறந்தது. மக்கா பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் பிறந்தது. முக்கூடர் பள்ளியில் சுவாரஸ்யமான கதை. பள்ளனுக்கு ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கதையே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் பார்க்கலாம். மூத்த பள்ளி மருதூர் பள்ளி, இளைய பள்ளி முக்கூடர் பள்ளி, ரெண்டு பள்ளிகளும் ஏசலில் சண்டை போடுறதுலாம் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். இப்பொழுது மக்கா பள்ளி புலவர் பாடுகிறார். புலவர் பெயர் தெரியவில்லை. தூத்துக்குடியைச் சேர்ந்த ரஹீம் கான் சாஹிப் என்பவர் அதை பதிப்பித்திருக்கின்றார். மக்கா பள்ளி புலவர் பாடுகின்றார். மூத்த பள்ளி யாருன்னா, இப்போ பள்ளன் முஸ்லீம், பள்ளி முஸ்லீம், ரெண்டு பள்ளியும் முஸ்லீம். கதை நடக்கக்கூடிய இடங்கிறது மக்கா மதீனா. இங்கே மருதூர்லையும் முக்கூடலையும் நடந்த கதை மருத நிலத்தில் நடந்தது, பாலை நிலத்தில் நடக்குது. மக்கா மதீனால பிறகு நடக்குது. மூத்த பள்ளி யாரு? மக்கா பள்ளி. இளைய பள்ளி யாரு? மதீனா பள்ளி. என்ன அற்புதம் பாருங்க. கொண்டு வந்து அங்கே விடுறார். வீதியில் நடக்கக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை, தொட்டால் தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை இஸ்லாமிய புலவன் கொண்டு வந்து புனித பூமியான மக்காவிலே உலாவிடுகின்றான். புனித பூமியான மதீனாவிலே உலாவரச்சை, வீதி உலாவரச் செய்கின்றான். வருகின்ற பொழுது அந்த பள்ளி எப்படி வரா தெரியுமா? மதீனா பள்ளி, இளைய பள்ளி மதீனா பள்ளி இருக்கிறாள், பெரு மதீனா பள்ளி. மதீனா பள்ளி என்ன செய்கின்றாள்? தமிழச்சியாகவே மதீனா வீதியிலே வருகின்றாள். சீவி சினுக்கெடுத்து சிங்கார கொண்டை முடிந்து, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு தமிழச்சியை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. சீவி சினுக்கெடுத்து சிங்கார கொண்டை முடிந்து செங்கனி வாயுதளும், நல்ல வெத்தலை போட்டிருக்கிறார், செங்கனி வாயுதளும் நெத்தி சுற்றியும் செந்தூர பொட்டுமிட்டு பொட்டு வச்சிருக்கிறார். எங்க? மதீனா வீதியில் வரக்கூடிய மதீனா பள்ளி, முஸ்லீம் பள்ளி என்ன செய்கிறா? பொட்டு வச்சிருக்கிறார். சீவி சினுக்கெடுத்து சிங்கார கொண்டை முடிந்து
செங்கனி வாயுதலும் நெற்றி சுட்டியும் செந்தூர பொட்டுமிட்டு விந்தையுடனே வருகிறார். வரக்கூடியவருடைய தோற்றம் தமிழச்சியாக இருக்கிறது. ஆனால் நாவிலிருந்து என்ன வருகிறது தெரியுமா? அல்லாஹ் நபியை நாடி போற்றி கொண்டு ஆமீன் கூறியே வெகு நேசமுடனே உல்லாசமாய் நடந்து நபி பண்ணைக்கு உகந்த ஒளிவிப்பள்ளியும் தோன்றினாளே என்று பாடுகின்றார். இலக்கியம் புரட்சிகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மனித குலத்தை மகத்துவமாக இறைவனுடைய எல்லா மனிதரும் ஒன்றுதான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை இஸ்லாமிய புலவர்கள் பெருமானாருடைய வாழ்வியல் சார்ந்த சீர்திருத்தத்தை இலக்கியமாக படைத்து தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு கலப்பு என்று சொல்லக்கூடியதை ஏற்படுத்திய சிறப்பு இஸ்லாமிய புலவர்களுக்கு உண்டு. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு தாக்கத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தியவர்கள் முஸ்லீம் புலவர்கள். மிகச்சிறந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், தொல்லெழுத்து ஆராய்ச்சியாளர் இருக்கக்கூடிய செந்தி நடராஜன், குமரி மாவட்டத்துக்காரர், என்னுடைய ஆசிரியர். அவர் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்த ஒரு செய்தி. கோட்டார் பகுதி இருக்கிறது, நாகர்கள் கோட்டார் பகுதி, பாரம்பரியமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த கோட்டார் பகுதியில் வாழக்கூடிய செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே விளக்கு வைக்கிற நேரத்திலே, இருள் சூழுகிற நேரத்திலே வீடுகளுக்கு முன்னால் விளக்கேற்றி வைப்பார்களாம். வழக்கமாக இந்து பெருமக்கள் கார்த்திகை மாதம் வீடுகளுக்கு முன்னால் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதுண்டு. இது கார்த்திகை மாதம் அல்ல. வேறொரு காலகட்டத்தில் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் பெண்கள் வீடுகளுக்கு முன்னால் கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. ஏன் இந்த விளக்கு என்று கேட்டால் அந்த பெண்கள் சொல்வார்களாம், செட்டியார் சமூகத்து பெண்கள் சொல்வார்களாம், சாய்பு வரக்கூடிய ராத்திரிகளில் வீடு வாசல் வெளிச்சமாக இருக்காண்டாமா அப்படிம்பாங்களாம். சாய்பு வரக்கூடிய ராத்திரிகளில் வீடு வாசல் வெளிச்சமாக இருக்க வேண்டாமா என்று கேட்பார்களாம். எந்த சாய்பு வந்தார்? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய காலம். அன்றைக்கு ஆலிப்புரவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனால் பெருமானார் மீது பாடல் பாட வேண்டும் என்ற ஆசையில் அவருக்கு பெருமானுடைய விண்ணேற்ற பயணத்தை பாட வேண்டும், மிகராஜை பாட வேண்டும் என்ற ஆசை. மிகராஜை பாடுவதற்கு ஆசை, செவிவழி செய்தியாக நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் என்ன செய்கிறாரு? அந்த செய்திகளை பாடுவதற்கான ஆதாரம் அவரிடம் இல்லை. காயல்பட்டினத்திலே முகம்மது அப்பா என்று சொல்லக்கூடியவருடைய வாரிசு ஒருவரிடம் மிகராஜ் பற்றிய ஒரு அரபு நூல் கிதாப் இருக்கிறது கேள்விப்பட்டு அங்கே போய் என்ன செய்கின்றார்? அந்த நூலை பெற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது காயல்பட்டினத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஹாதியாக, நீதிபதியாக இருந்து மார்க்க தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருந்த மௌலானா ஷேக் அலாவுதீன் வலியுல்லா பின்னால அவருடைய வழியாக புகழப்பட்டவர். அவரிடம் சென்று அந்த கிதாபை கொடுத்து மிகராஜினுடைய அனைத்து வரலாற்றையும் தமிழிலே தெரிந்து கொண்டு மிகராஜ் மாலையை பாடுகின்றார். பாடியாய்ச்சி மிகராஜ் மாலையை. இப்பொழுது அதை அரங்கேற்றம் செய்ய வேண்டும். யாரும் உதவி செய்வதற்கு தயாராக இல்லை. அவருடைய மாணவர் சிவலிங்க செட்டியார் என்று சொல்லக்கூடியவர், கோட்டாருக்கு வாருங்கள், அங்கே பாவாடை செட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனார் கொடைவள்ளல் இருக்கிறார், அவர் உங்களுக்கு பொருளுதவி செய்வார் என்று அழைக்க பாவாடை செட்டியாரை போய் பார்க்கிற பொழுது அவர் கண் பார்வை பறிபோனவர். பெரும் பந்தல் அழைத்து இப்பொழுது இருக்கக்கூடிய மாலிக் தினா பள்ளிவாசல் முட்ட பகுதியில் அமைத்து ஏராளமான மக்கள் கூட பாவாடை செட்டியாருடைய பெரும் பொருள் உதவியிலே அன்றைக்கு மிகராஜ் மாலை அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட காட்சி, பைத்துல் முகத்தஸிலே பெருமானார் செல்கிற பொழுது புராக் வாகனத்தை தூணிலே துளையிட்டு கட்டிய செய்தியை பாடுகிற பொழுது பெருமானார் அங்கே காட்சி தந்ததாகவும், அதனால் அதை பார்த்த பின்னால் நான் வேறு எதையும் பார்க்க மாட்டேன் என்று தன் கண்ணை கட்டிக்கொண்டு ஆலிப்புரவர் வாழ்ந்ததாகவும் பின்னால் செவிவழி செய்தி பேசப்படுகிறது. பார்வையற்றிருந்த பாவாடை செட்டியாருக்கு பார்வை கிடைத்திருக்கு, கண்ணொளி கிடைத்திருக்கிறது. இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் மிக அற்புதமாக இந்த இலக்கியத்தின் பின்னணியிலே பேசப்படுகின்ற பொழுது ஒரு செய்தி அற்புதமாக வெளிப்படுகிறது. அந்த மக்களிடம் காலங்காலமாக ஒரு 400 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியம் மிகராஜ் மாலையும் சீராப்புராணத்துக்கு முந்தியது. அப்படி இருக்கக்கூடிய இலக்கியம் பறிந்து பொழுது
சில நூற்றாண்டுகளாக அந்த மக்களிடம் சாய்வு வரக்கூடிய ராத்திரிகளில் வீடு வாசல் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று விளக்கேற்றி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு என்று சொன்னால் ஒரு பண்பாட்டு தாக்கத்தை இஸ்லாமிய இலக்கியங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாமிய இலக்கியங்களை பொறுத்தளவு, இந்த சிற்றிலக்கியங்களை பொறுத்தளவில் பெருமானாருடைய புகழ் பாடுதல், பெருமானாருடைய நேசத்தை உண்டு பண்ணுதல், இதுதான் அடிப்படையான விஷயமாக இருந்தது. உச்சபட்சமான ஆசை என்ன உச்சபட்சமான ஆசை என்ன? இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற பொழுது கலிமா சொல்லி மரணிக்க வேண்டும் என்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத் சொல்லி மரணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னொன்று, அதற்கு மேல் உள்ள ஆசை என்ன? மறுமை பேர், சோனப்பேர் கிடைக்க வேண்டும், அதிலே நமக்கு நபி சபாத் கிடைக்க வேண்டும் என்பதுதான். இதுதானே உச்சபட்ச ஆசை. சீரா புராணத்து பாடிய உமரு புலவர் முதுமொழி மாலை என்று ஒன்று பாடியிருக்கிறார். முதுமொழி மாலையில் 88 பாட்டு, 88 பாடல்களுடைய இறுதி வரிகளும் இந்த பெருமானாரை காண வேண்டும், ரசூலுல்லாவை காண வேண்டும், நபிகள் நாயகரை காண வேண்டும், காண வேண்டும், காண வேண்டும் என்பதுதான் பாடலாக இருந்தது. நான்மறை கெட்டா பேரின்ப வாழ்வை நவிலும் ஆவிக்கு உறுதுணையை தீன் வழி நடத்தி ஆனந்த காட்சி சேர்க்கும் மெஞ்ஞான தேசிகரை வான்மறை ஞான பாகைகள் உணர்ந்த பக்தர்கள் எடுத்தாளும் சர்க்குருவை தானமாரமுதே திருமுகம் மதுவை தயவுரை என்று காண்குவேனோ ஞானவாரதியை நபிகளுக்கு அரசை ஞானவாரதியை நபிகளுக்கு அரசை நானில மேல் சுவடுராத ஞானவாரதியை நபிகளுக்கு அரசை நானில மேல் சுவடுராத வானமாமணியை இருநிதி தருவை மரபுகளுக்கு ஒரு தனிச்சுடரை மோனமாதவர்கள் தொழுநவமணியை மூவுலக அனைத்தும் ஓர் உலகில் கோணியல் புரிய வருமுகம் மதுவை குணமுடன் என்று காண்குவேனோ. இப்படிதான் பாட்டு, எல்லா பாடல்களும். என்ன நேசம், நபிநேசம். ஆசிக்கு ரசூல் என்று சொல்வார்கள். இறைவன் நபியினுடைய நேசத்தை பெறக்கூடிய பாடல்களாகத்தான் இந்த பாடல். எதையும் படிக்காமல் இஸ்லாமிய இலக்கியம் குறித்து குறைந்தபட்ச பாலபாட அறிவு கூட இல்லாமல் இலக்கியங்களை விமர்சனம் செய்வது என்பதை மாதிரி முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. பீர் முகமது ஒலியுல்லா அவர்களை பற்றி நிறைய பேசியிருக்க வேண்டும். இன்றைக்கு தக்கலை கலிமான வரல. ஞான இலக்கியங்களில் ஞான பெருமானுடைய புகழ் பாடக்கூடிய போயிடுவார். எனவே பீரப்பாவுடைய அந்த இதே எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். பரமா நபியை படைத்திலையாகிற படைப்பில்லை என்று உரமாய் மொழிந்த உத்தமனே என்று பீரப்பா பாடுவாங்க. பெருமானாரை படைக்கவில்லை என்று சொன்னால் படைப்பில்லையாம். பாடுவது அது பீர் முகமது ஒலியுல்லா அவர்கள். பரமா நபியை படைத்திலையாகில் படைப்பில்லை என்று உரமாய் மொழிந்த உத்தமனே, இந்த உலகில் நான் மண்ணாகினேன், மண்ணும் கல்லாகினேன், மனுவாக்கி என்னை தந்தாயே என்று பாடுகிறார்கள். ஆதம் பெருமக்கள் எல்லோரிலும் நம்மை அன்பு கொண்டே வேத நபி ரசூல் உம்மத்து ஆக்கிய அந்த வெகு நன்றி. எத்தனை பேர் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட போகிறார்கள். எத்தனை பேருக்கு நபியின் உம்மத்து வழிமுறையை சார்ந்தவர்கள் என்கின்ற தகுதி கிடைத்திருக்கிறது. அந்த தகுதி நமக்கு கிடைத்திருக்கிறது சொன்னால் அந்த தகுதிக்கு தந்த இறைவனுக்கு நாம் என்ன நன்றி சொன்னோம்? தேங்கியார் அந்த பாடலைத்தான் குறிப்பிட்டு காட்டினார்கள். காலத்துக்கு மேலே வச்சிரு, சிரசை கீழே வச்சிரு தவம் செய்தாலும் அதற்கு ஈடாகாது, 1000 ஆண்டுகள் ஓதி தவம் செய்தாலும் ஈடாகாது என்று பாடுவார். ஆதம் பெருமக்கள் எல்லோரிலும் நம்மை அன்பு கொண்டே வேத நபி ரசூல் உம்மத்து ஆக்கிய இந்த வெகு நன்றிக்கு பாதங்கள் மேலும் சிரம் கீழுமாய் 10, 100, 1000 ஆண்டு ஓதி தவம் செய்தாலும் போதாதாம் அவன் அன்று உகந்ததற்கே. நம்மை பெருமானாருடைய ரசூலுல்லாவுடைய உம்மத்தாக படைப்பதற்கு இறைவன் விரும்பி அதற்கு ஈடு இணையாகாது என்று பாடுவார்கள். அதே பீரப்பா அவர்கள் இந்த 2 அழகான நோக்கத்தையும் பாடுவார்கள். மரணிக்கிற பொழுது கலிமா சொல்லி மரணிக்க வேண்டும், நபி சபாத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தையும் பாடுவார்கள்.
ஹலிமா முலைதனில் பாலமுதுண்ட அகமதனும் புலிமான் தனக்கு பிணையாக நின்றவர் தம்பொருட்டார். கலிமா முலைதனில் பாலமுதுண்ட அகமதனும் புலிமான் தனக்கு பிணையாக நின்றவர் தம்பொருட்டால். நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்திலும் உன் கலிமாவை நெஞ்சுள் கலங்காமல் காணவனே. நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்திலும் உன் கலிமாவை நெஞ்சுள் கலங்காமல் காணவனே. ஹக்கா நபிதம் கலிமா கமல கருத்தினுள்ளே சிக்காமல் மாயம் திருடி கொள்ளாமல் உன் திருவுளத்தால். எக்காலம் கூடியும் தேகம் இழந்து உயிர் ஏகிவிட்டால் மக்கா நபிதம் சஃபாத்துடன் கூட்டு எங்கள் வல்லவனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவியருவி கைகுலுக்குகிறது. வள்ளல் திருநபியின் வாழ்வதனை கேட்போரின் உளவினிக்கும் உயிரினிக்கும் வில்லும் நூல் பாவினிக்கும் ஆய்வோர்தம் அறிவினிக்கும் பாடிடுவோர் நாவினிக்கும் என்று நெஞ்சில் நிறைந்த நபிமணியில் சிராஜ் பாக்கவி அவர்கள் பாடுவார்கள். பெருமான்பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச பேச அவர்களின் புகழ் மாலைகளை கேட்க கேட்க நம் அவயங்களெல்லாம் தித்திக்கும் என்கிற பொருள்பட பாடுவார்கள். அப்படி இப்போது நாம் பார்த்தோம், அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் பேசுவதற்காக குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்து பேசவில்லை. அவர் உதிரத்தில் ஊறி போனதை உள்ள கிடக்கையிலே உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்ட அந்த உகப்பை உரை வழியாக கொட்டுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதி இங்கே அவர்கள் ஆற்றிய உரையை நாம் அவதானிக்கும் போது அதை புரிந்திருக்க முடியும். இப்படி அன்றைக்கு குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்பா, தக்கலை பீரப்பா, சதாவதானி ஷேகுத்தம்பி பாவலரப்பா என்றெல்லாம் பேசி வந்தது போல அவர்களின் வாரிசுகளாக இன்று திகழக்கூடிய நம்முடைய பெருமக்கள், இன்று இருக்கக்கூடிய நம் அவையில் இருக்கக்கூடிய பெருமக்களும் சரி, அவர்கள் அந்த புலவர்களின் வாரிசுகள். தக்கலை பீரப்பா, குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்பா, காசிம் புலவரப்பாவினுடைய வாரிசுகளாக இருந்து தமிழ் தொண்டையும் செய்து வருகிறார்கள். தமிழ் இலக்கியங்களின் வழியே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை இந்த மண்ணுக்கு, அதில் தமிழ் கூறும் மக்கள் வாழும் நாடெங்கிலும் சென்று புகழ் மாலைகளை பேசுகிற புனித பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுவும் மௌலிது தான். பேராசிரியர் அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் பாடினார்கள் என்றாலோ மற்றவர்கள் பேசினார்கள் என்றாலோ எல்லாமுமே அதுவும் மௌலிது தான், தமிழிலே பாடுகிறார்கள் என்று பொருள். கண்ணியத்திற்குரிய நம்முடைய பேராசிரியர் கவியருவி கவிமாமணி